எபிரேயர் 2:16 இப்படியாக இருக்கிறது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் வாக்குவாதம் இல்லாமலும் செய்யுங்கள். ஆமாங்க, இன்றைக்கு என்ன சொன்னாலும் சரி, இந்த சின்ன பசங்க முறுமுறுத்துக்கிட்டே செய்யறாங்க. எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பேச்சுக்கு பேக் ஸ்லைட் பண்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மற்றவர்கள் உங்களை கனம் பண்ணலனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் உங்களுக்கு கனம் பண்ணி கொண்டேதான் இருக்கிறாரு. நீங்க உங்க முழு இருதயத்தோட உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் பேசுபவர்களை ஆசிர்வதிக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேங்க, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதித்த ஆசிர்வாதம், நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நன்மையாக செயல்படும். ஆமாங்க, இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், உங்கள் பேச்சை எடுபடாத பேச்சாக வைக்கலாம், உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க முழு மனதோட அவர்களை ஆசிர்வதிங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க வார்த்தை வல்லமை உள்ளது என்று ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை அவர்கள் அணுகி வருவார்கள். God bless you.